தமிழ்நாட்டில் எங்க குரல் கொடுக்கறோமோ இல்லையோ, கோயம்புத்தூர் சங்கம் முதல்ல குரல் கொடுத்திருக்கு. எமர்ஜென்சியா கூட 9:50க்கு மீட்டிங்கை கூட்டி 10 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணி பாய்காட் பண்ணிருக்காங்க. ஆனா தாக்குதல் நடத்தி ஒருத்தங்க ஓட அடிச்சிருக்காங்க. நம்ம பெரிதும் மதிக்கக்கூடிய கோயில் கூட கருதக்கூடிய ஒரு மார்க்கம், அதான் தமிழ்நாடோட தலைமை செயல் மாதிரி அது. அதுக்குள்ள வாசல்ல நடந்திருக்கு. ஒரு கோயில் வாசல்ல நடக்கிற மாதிரி தான் இந்த பிரச்சனை. அதே கோயிலுக்குள்ள பூண்டு அடிச்சிருக்காங்க. இதை கூட கண்டிக்காத இந்த வழக்கறிஞர் சங்கத்தை கடுமையா நான் கண்டிக்கிறேன். அப்படியே ரத்தமா கொதிக்குது. ஒருத்தனை வந்து அராஜகத்தின் உச்சம். அப்படியே ஒருத்தனை என்னன்னு கேட்டவன அந்த அடிக்கிறாங்க. பைக் அப்படியே ரோட்ல அப்படி திருப்பி விடுறான். கண் முன்னு தெரியாம அடிக்கிறான். இது யாருக்குமே ஒரு அநியாயமா தெரியலையா? அங்க இல்ல இதை தட்டி கேட்க நமக்கு திராணி இல்லையா? அவ்வளவு பயமாய் போட்டாங்கன்றது இல்ல. இத்தனை வீரமுக்கு இந்த வழக்கறிஞர் அனைவருக்குமே நான் நெஞ்சாம பாராட்டோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அத்தனை இதை தாண்டி தான் நீங்க வந்துட்டு இருக்கீங்க. வர்றவங்களுக்கு எத்தனை எதிர்ப்பு. என்னப்பா நீ அப்படியா, நீ இப்படிப்பா, இதுக்கு ஏன் ஜாதி சாயம் பூத்துறீங்க? ஒரே சாதி தான், வக்கீல் சாதி தான், தாக்கப்பட்ட வக்கீல் தான். இதுக்கு நடவடிக்கை எடுக்காத போலீஸையும் தமிழக அரசை கடுமையானது கண்டிக்கிறேன். நடவடிக்கை எடு. தமிழக அரசே நடவடிக்கை எடு. தமிழக